தெம்பு திராணி தைரியம் இருந்தால் அண்ணா சாலையில் அமைந்துள்ள அறிவாலயத்தின் ஒரு செங்கலையாவது அண்ணாமலை தொட்டு பார்க்கட்டும் என்று அமைச்சர் சேகர்பாபு சவால் விடுத்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 72வது பிறந்தநாளை முன்னிட்டு திமுக சார்பில் ஒரு வருடத்திற்கு தினம்தோறும் காலையில் அன்னம் தரும் அமுத கரங்கள் என்ற பெயரில் காலை உணவு தரும் திட்டத்தை நேற்று துர்கா ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 2வது நாளான இன்றைக்கு கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட GKM காலனி பகுதியில் பொதுமக்களுக்கு உணவுகளை அமைச்சர் சேகர்பாபு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தெம்பு திராணி தைரியம் இருந்தால் அண்ணா சாலையில் அமைந்திருக்கிற அண்ணா அறிவாலயத்தின் ஒரு செங்கலையாவது அவர் தொட்டு பார்க்கட்டும் என்று சவால் விடுத்துள்ளார். மேலும் கீழ்ப்பாக்கத்தில் இருக்க வேண்டியவர்கள் எல்லாம் பிதற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். கர்நாடகத்தில் போலீஸாக இருக்கிற மாதிரி எங்கேயும் நினச்சிக்கின்னு இருக்காரு. அவர் கர்நாடக போலீஸ் இல்லை. மாண்புமிகு துணை முதல்வர்கள் சொல்லியது என்னவென்றால், அண்ணா சாலை என்ற பகுதியில்தான் அண்ணா அறிவாலயம் அமைந்திருக்கின்றது. அண்ணா அறிவாலயத்தில் இருக்கின்ற செங்கற்களை ஒவ்வொன்றாக பிடுங்கி அது பிடுங்குகின்ற பணி நிறைவுறுகின்ற வரையில் நான் ஓய மாட்டேன் என்று சொல்லியிருந்ததற்கு தான் அந்த பதிலை கூறியிருக்கின்றார். இப்பொழுதும் சொல்லுகிறோம், தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், தைரியம் இருந்தால் அண்ணா சாலையிலே அமைந்திருக்கின்ற அண்ணா அறிவாலயத்துடைய ஒரு செங்கல்லையாவது வந்து தொட்டு பார்க்க சொல்லு என்று தான் சொல்லுகிறோம். ஓர் அண்ணாமலை அல்ல, 1000 அண்ணாமலை அவர்கள் கீழ்ப்பாக்கத்திலே இருக்க வேண்டியவர்கள் எல்லாம் இப்படி பிதற்றலோடு கூறி திரிவதை எந்நாளும் திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதிக்காது. இன்னும் இவர் இது போன்ற கூற்றுகளால் இன்னும் இந்த இயக்கம் வீறு பெறும். ஏற்கனவே பாரதிய ஜனதா அனுபவித்தது கோபேக் மோடி என்பதை மீண்டும் அவர்களே இதை கையில் எடுக்கின்றார்கள். அந்த கெட் அவுட் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைக்கு உகந்த ஒருவர் உண்டென்றால் அது ஒன்றிய பிரதமராக தான் இருக்க முடியும்.